ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் விருந்து. நம்ம இன்றைக்கி மட்டனே இல்லாமல் மட்டன் சுவையில் மட்டன் கோலா உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு முறையாவது இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபேவரட் ரெசிப்பியில் இதுவும் ஒன்றா இருக்கும். அந்த அளவுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்துக்கோங்க. மீல் மேக்கர் முழுகிற அளவுக்கு சுடு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. இந்த சுடு தண்ணீரில் 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறணும். அப்போ தான் மீல் மேக்கர் நல்லா சாஃப்டாகும். இப்போ பாருங்கள், 20 நிமிஷம் ஆகிடுச்சு. மீல் மேக்கர் நல்லா சாஃப்டாக ஆகியிருக்கு. ஒரு மடங்கு பெருசாகவும் ஆகியிருக்கு பாருங்கள். இப்போ இந்த தண்ணியிலேருந்து வடிகட்டிக்கலாம். இப்போ நார்மல் வாட்டர் சேர்த்து அலசிக்கங்க. மீல் மேக்கர் 20 நிமிஷம் வரைக்கும் ஊறினால தண்ணி ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணியிருக்கோம். மீல் மேக்கரில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி இதே மாதிரி நல்லா பிழிஞ்சி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி தான் எல்லா மீல் மேக்கரையும் பிழிஞ்சிக்கணும். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரப்பாக அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்க்கக்கூடாது. ஆல்ரெடி மீல் மேக்கர் ஊறினால அதில் ஈரப்பதம் இருக்கும். அதனால் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு தான் தண்ணி சேர்க்காமல் கொரப்பாக அரைச்சிக்கணும். இப்போ இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் அதுவும் பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை எடுத்து நல்லா ஃபைனாக அரைச்சி அதை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஒரே ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பொட்டுக்கடலை மாவு சேர்க்காமல் அந்த கோலா உருண்டை பிடிச்சி எண்ணெயில் சேர்த்திங்கன்னா கோலா உருண்டை ஃபுல்லாக பிரிஞ்சிடும் எண்ணெயில். அதுக்காக தான் இந்த பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்கோம். இது கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். மசாலா எல்லாமே ஆட் பண்ணும்போது நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ இதுவும் ஒரே ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ உங்களுக்கு கோலா உருண்டை எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிக்கும்போது நல்லா டைட்டாக இதை மாதிரி தான் உருண்டை பிடிக்கணும். அப்போ தான் எண்ணெயில் சேர்க்கும் போது பிரியாமல் இருக்கும். பாருங்கள், அப்படியே மட்டன் கோலா உருண்டை மாதிரியே இருக்குது. இப்போ அதே மாதிரி எல்லா மாவுலேயும் கோலா உருண்டை பிடிச்சி ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது மாதிரி முன்னாடியே செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா வேகும். நான் ஒரு கப் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்திருந்தேன். அதுக்கு 10 கோலா உருண்டை கிடச்சிருக்கு. சைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக தான் உருண்டை பிடிச்சிருக்கேன். உங்களுக்கு சைஸ் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் பொரிஞ்சதும் அதை திருப்பி போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரிஞ்சிருக்கு. இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். ஒன்று ஒன்றா எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும். இப்போ எல்லாமே எடுத்தாச்சு. கோலா உருண்டை ஃப்ரை பண்ண அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் எடுத்துகிட்டு குழம்பு செஞ்சுக்கலாம். இப்போ இது கூட பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சிப்பூ சேர்த்துருக்கேன். 15லேருந்து 20 வரைக்கும் சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்தா இந்த குழம்பு ரொம்பவே சுவையாக இருக்கும். அப்படி சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனதும் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாமே ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைனா மசாலா பொருட்கள் எல்லாமே கரைஞ்சிடும். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நறுக்குனது சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி லைட்டாக வதங்கிச்சுன்னா போதும். இப்போ இது கூட குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். நான் இப்போ இந்த குழம்புக்கு வெறும் தண்ணி மட்டும் தான் சேர்க்க போகிறேன். இதே உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டாக வேணும்னா திக்கான தேங்காய் பால் எடுத்து ஆட் பண்ணிங்கன்னா இந்த குழம்பு இன்னும் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம குழம்புக்கு சேர்த்துருக்க தண்ணி எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும்.
நம்ம சேர்த்துருக்க எண்ணெயும் தனியாக திரிஞ்சு வரணும். அதுக்காக ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. எண்ணெயும் தனியாக திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அதே நல்லா ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கோலா உருண்டை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. இந்த கோலா உருண்டையை இந்த குழம்பு கூட நல்லா புரட்டி விட்டுக்கோங்க. எல்லாம் கோலா உருண்டையும் புரட்டி விட்டதுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் அளவுக்கு மூடி வச்சோம்னா இந்த கிரேவி ஃபுல்லாக இந்த கோலா உருண்டைக்குள்ளே நல்லா ஊறி இருக்கும். அப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம செய்யும் போது எனக்கு 10 கோலா உருண்டை வந்துச்சுன்னு நான் சொன்னேன். இப்போ 9 தான் இருக்கும். கோலா உருண்டை ஃப்ரை பண்ணும்போதே மட்டன் கோலா உருண்டை வாசமாக இருந்துச்சு. அதனால் ஒன்று வாங்கி சாப்பிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமாக செய்ய வேண்டியதானு சொன்னாங்க. அந்தளவுக்கு இதோடைய சுவை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வாசமும் அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே அச்சு அசலாக மட்டன் கோலா உருண்டை மாதிரியே சுவையும் மனமும் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், எல்லாம் கோலா உருண்டையும் நல்லா இந்த குழம்பு கூட மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணலாம். இப்போ பாருங்கள், கோலா உருண்டை எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. குழம்பு ஃபுல்லாக நல்லா ஊறிடுச்சு. எண்ணெயும் தனியாக திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. சுவையான கோலா உருண்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அச்சு அசல் மட்டன் கோலா உருண்டை குழம்பு மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் புலாவ் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை கூட சைட் டிஷ்ஷாகவும் ரொம்ப பக்காவாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.